நீங்கள் கிரியேட்டினை எடுக்காமல் போங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. கிரியேட்டின் எடுக்கிறீங்களா, மறக்காமல் போய் நார்மலாக ஒரு பிளட் செக்அப் பண்ணுங்கள். நம்ம பாடியில் கிரியேட்டின் லெவல் இருக்குன்னு பாருங்கள். அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ கிரியேட்டினை அவாய்ட் பண்ணுங்கள். கம்மியாக இருக்கா, நார்மலாக இருக்கா, ஸோ ஓகே, நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அதுவும் 6 மந்த்து இல்லைன்னா 1 இயர் எடுத்துகிட்டு திரும்பி மெடிக்கல் செக்அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பாடியில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எதுவுமே தெரியாமல் லாங் டைம் எடுக்கலான்னு நினச்சோம்னா அது தப்பு. நீ ஒரு ப்ரொமோஷன் பண்ணுற அப்படின்னா அதோட நல்லதை மட்டுமே சொல்லக்கூடாது, ஓகேவா? ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே சொல்லி நீ ஒரு ப்ரொமோஷன் பண்ணுற அப்படின்னா ரெண்டையுமே சொல்லு, ப்ளஸ்ஸை மட்டுமே சொல்லாத. ஸோ அதை நம்ம சொன்னோம், லாங் டைம் எடுக்காதீங்க, ஸோ கொஞ்சம் கேப்பி விட்டு எடுங்க. நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் மெடிக்கல் செக்அப் பண்ணிவிட்டு எடுங்க. ஒன்றும் சொல்ல மாட்டான். ஸோ அதுக்காண்டி வே ப்ரோட்டீனை பற்றி நான் பேசலை. ஏன்னா வே ப்ரோட்டீனே கிரியேட்டின், பிசிஏ, இசிஏ எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் சில லெவல் கம்மியாக தான் இருக்கும். அது எடுக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. பட் நம்ம எக்ஸஸாக கிரியேட்டினை தான் நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன். நம்ம லிவர் அடி வாங்கிறதுக்கு காரணமும் நம்ம பாடியில் கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால மட்டும்தான். பட் நம்ம எக்ஸ்ட்ரா கிரியேட்டின் லெவல் கொடுக்கும்போது நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கணும். பட் ஒரு சில நேரத்தில் நம்ம குடிக்க முடியாத நிலமை போயிடும். பட் அதனால் சரியாக ப்ராசஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் சேஃப்டியாக எடுக்கிறது நம்ம கையில் தான். ஸோ கிரியேட்டினை நான் தப்பு சொல்ல விரும்பலை. ஸோ கிரியேட்டின் நல்லது தான். பட் இருந்தாலும் நீங்கள் மெடிக்கல் செக்அப் பண்ணிவிட்டு எடுக்கிறது பெட்டர். ஸோ அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், இவன் லாங் டைம் எடுக்க சொல்கிறான், இவன் எதுவுமே கேட்காதீங்க, ஓகேவா? ஸோ see you guys, நான் இங்கே எதையும் தப்பு சொல்ல விரும்பலை. பட் எது பண்ணாலும் ஸோ ப்ராசஸ் பண்ணி பண்ணுங்கள். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும்.